ஃபேமிலிஸ் தக்காளி எதை நறுக்கி வச்சுருக்கா கிடக்கு டிஃபன் 4 டிஃபனில் என்னமோ வச்சுருக்கா. குட்டிமா இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கீங்க? ஏ பப்ளு சூப்பராக தெரியுது. பப்ளு என்ன சமைச்சிருக்கீங்க? என்ன சமைச்சிருக்கீங்க? நீ தான் கீரை கீரை வச்சிருக்கிறேன் உனக்காக. சரி பருப்பு மட்டும் ஊற்றிக்கிறேன்னா. இது என்ன கீரை? அரைக்கீரை. அரைக்கீரையில் கூட்டு மாதிரி. இது வந்து பருப்பு. பருப்பு கீரையில் போட்டு பருப்பு என்ன செய்யணும்? கீரையில் போட்டு பருப்பு என்ன பண்ணணும்? நல்லா வேக வச்சு பருப்பு நல்லா ஊற்றியாச்சு. நல்லா வேகணும். சரியா? அதுக்கப்புறம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காய பொடி கடைசியாக போட்டுக்கலாம். சரி ஓகே. இதான் எனக்கு மதியத்துக்கு சாப்பாடு கீரை. சரி அடுத்து இந்த இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக வந்துடணும். எவ்வளோ இல்லைன்னா வெளிச்சம் தெரியாது. எங்கே இருக்கு? இன்னும் போ அங்கிட்டு போ. ஓகே எக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு. காலையிலேக்கு தோசை தக்காளி சட்னி. அது அப்புறம் பூட்டிக்கலாம். மற்றதை தொக்கில் ஓப்பன் பண்ணி காட்டு. தக்காளி சட்னி, டொமேட்டோ. இதில் வந்து வேற 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 தோசை தெரியல. லைட்டாக கறிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதில் சாதம். சாப்பாடு இருக்கா வரண்டி பண்ணா. இது வந்து எதுக்குன்னா டேஸ்ட்டை கொஞ்சம் தேய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இங்கே அது கோச்சிருச்சா? அவ்வளோதான் ஃபேமிலிஸ். இன்றைக்கி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு. கீரை நீங்கள் பாருங்கள், பாத்திரம் விளக்கல, பருப்பு கடைஞ்சது கிடக்கு, தண்ணி பிடிச்சி வச்சுருக்கா. இந்த வேலை பார்க்கணும். அப்புறம் ட்ரெஸ்ஸை துவைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. அந்த தாளிக்க ஆரம்பிச்சிட்டாவ. தாலி தான் நல்லா தாலி. இது மம்பானை. நான் வந்து மம்பானை தண்ணி தான் குடிப்பேன், அதனால மம்பானை. ஓகே நம்ம தாளிச்சுட்டுலாமா இதில்? எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இங்கே பாரு எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது கீரை. நல்லா கொஞ்சம் கட்டியாகும். ஓகே ஃபேமிலிஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதனால இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம்.